நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவனாக இருக்கிறார். எஸ், நீங்கள் அநேகருக்கு தயவு காண்பிக்கிறபடினாலே கர்த்தர் உங்களுக்கு தயவு காண்பிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். யோசேப்பு பெற்ற தயவு அவனை ராஜாக்களுக்கு முன்பாக இருக்க வைத்தது. அது மாத்திரமல்ல, அவன் எங்கெல்லாம் வேலை செய்கிறான் அங்கெல்லாம் ப்ரொமோஷன் மேலே ப்ரொமோஷன். ஜெயிலுக்கு போனால் அங்கேயும் ப்ரொமோஷன், லீடர் ஆயிடுறான். அடிமையாக ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போகிறான், அங்கே ப்ரொமோஷன் ஆகி ஹெட் ஆயிடுறான். wherever he goes the promotion is coming. hallelujah. எங்கே போனாலும் ப்ரொமோஷன் தேடி வந்துச்சு. காரணம், யோசேப்பு தயவு பெற்றவன். இன்றைக்கு நீங்களும் தயவு பெற்றவர்களாக இருக்கிறபடினாலே ப்ரொமோஷன் உங்களை தேடி வரும், உயர்வு உங்களை தேடி வரும், மேன்மை உங்களை தேடி வரும். மோசே எல்லாருடைய கண்களுக்கு மேலாக பெரியவனாக இருந்தானாம். காரணம் என்னவென்றால் அவன் தயவு பெற்றவனாக இருந்தானாம். எஸ், தயவு நம்மை பெரியவனாய் மாற்றுகிறது. தயவு நம்மை ப்ரொமோஷன் மேல ப்ரொமோஷன் அடைய செய்கிறது. இன்றைக்கு வாஞ்சித்து கேளுங்க.